சாரதா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து நீங்கள்லாம் என் வயித்துல பொறந்தீங்களாடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க கங்காவும் யமுனாவும். அம்மா என்னம்மா பேசுகிற அப்படி வேற என்னடி பேசுறது, இந்த மாதிரி வந்து ஒரு பசங்களை நான் பார்த்தது இல்லை, பொறாமன்றது இருக்கலாம், அதுக்காக கூட பிறந்தவங்க மேலே இவ்வளோ பொறாமையா உங்களுக்கு, இவ்வளோ பண்ணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா எங்களுக்கு ஒன்றும் பொறாமைலாம் கிடையாது, ஏன் அவ்வளோ பேசுகிற, பொறாமை இல்லையா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் எங்கே அந்த வீட்டுக்காரி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆகிடுவாளோன்னு சொல்லிட்டு பொறாமையில் 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சீ கேவலமாக இருக்கும் உங்களை பார்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அம்மா ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்படி தாண்டி பேசுவேன், உனக்கு கங்கா கங்கா நீ இருக்க பாரு பயங்கரமாக ஆள்றி, நீ அவளை பார்த்தாவே உனக்கு பிடிக்கலடி, அவள் இங்கே இருந்த வரைக்கும் அவளை அப்படி பாடாப்படுத்தி எடுத்த, இப்போ அவள் வீட்டுக்கு அவள் போயிட்டா, அங்கேயும் நிம்மதியாக இல்லாமல் அவளை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்ணல, அந்த வீடு எவ்வளோ வந்து அவள் வந்து பிரிய வச்சுருக்கான்னு உனக்கு தெரியும்ல, அந்த வீடு எவனுக்கோ வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிற, யார்கிட்ட எடுத்து போய் கொடுக்குறேன்னு சொல்கிற, ஆனால் அவள் அந்த வீடை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வந்து போராடுறா, ஆனால் அந்த போராட்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல உன்னால் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, அவளுக்கு வந்து இந்த வீடு மேலே வந்து பிரிய இருக்குது, எனக்கு மட்டும் இல்லைன்னு யார் சொன்னது, உனக்கு இல்லடி, உனக்கு இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பியா, அவள் பேரில் அந்த வீடு இருந்தாலும் அம்மாவுக்கு தானே, அம்மா போயிட்டு வரலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்குமா, அப்போ கூட அவள் வீடாக இருந்தாலும் நான் போகலாம் வரலாம், ஆனால் வேற ஒருத்தவங்க வீட்டில் பக்கத்தில் கூட நான் நெருங்க முடியுமா, இல்லை நான் போயிட்டு தான் உள்ளே வர முடியுமா, அப்பா நான் உங்களை நான் வந்து எப்படி அதிலலாம் வந்து பார்க்க முடியும், நீயே சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அது வந்துமா, ஏய் உனக்கு எவ்வளோலாம் அவள் பண்ணியிருப்பா, உன் கல்யாணத்தை அவதண்டி நடத்தி வச்சா, இந்த அளவு பண்ணவளை இப்படி விரோதியாக நினைக்கிற, அவளை பார்த்தா உனக்கு பிடிக்கல, அவள் எங்கே வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து ஆட்டம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கேட்குறாங்க. அம்மா அது வந்து மச்சி வாய மூடு, நீ என்ன பேசாத, நீங்கள் 2 பேரும் சுயநலமாக இவ்வளோ சுயநலவாதிங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எவ்வளோ சுயநலமாக இருக்கீங்க, பாவண்டி அந்த காவேரி எவ்வளோ இந்த வீட்டுக்காக போராடி இருப்பா, என்னைக்காவது நீங்கள் போராடி இருப்பீங்களா, இப்போ வரைக்கும் அந்த பசுபதி கூட அழுதுட்டு அந்த பசுபதி கிட்ட ஏற்று நின்றுக்கிட்டு பகைச்சிக்கிட்டு அவள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்போ வரைக்கும் இருந்து தானே இருக்கா, அந்த பையன் விஜய் எவ்வளோ தூரம் நம்மளுக்காக உதவி பண்ணியிருக்காரு, இந்த வீட்டை எடுத்து கொடுத்துட்டாரு, ஆனால் அதை நன்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்கா, இன்றைக்கி வீடுன்னு சொந்தம் கொண்டாடிட்டு வரீங்கல்ல, அன்னைக்கு எங்கே போனீங்க நீங்கள் 2 பேரும், அந்த பசுபதி என்னை ஏமாத்தின அந்த வீடு எடுத்துகிட்டு போயிட்டானே, அன்றைக்கி நீங்கள் என்னடி பண்ணீங்க 2 பேரும், அதான் எங்கள் புருஷன் வந்தார்ல, ஆமாடி உங்கள் புருஷனுங்க வந்தானுங்க தான், ஆனால் வந்ததுக்கு யார் காரணம், விஜய் தானே காரணம், விஜய் கூட சேர்ந்து தானே இந்த பிளான் போட்டு எல்லாம் பண்ணார், கொஞ்சமாவது நன்றி இருக்கா உங்களுக்குலாம், நீங்களாம் மனுஷங்களே கிடையாது, தோபார் இப்போ சொல்கிறேன், எப்போவுமே சொல்கிறேன் ஒரே வார்த்தை தான், கண்டிப்பாக இந்த வீடை விற்கலாம், ஆனால் விற்றா அது காவேரிக்கு தான் விற்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வீடை விற்கவே கூடாது, இதுதான் என்னோட முடிவு, என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கங்காவும் யமுனா யோசிக்கிறீங்க, என்னக்கா அம்மா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோதான் நம்ம சொன்ன கேட்க போகுது, இப்போ நம்மளுக்கு பணம் வேணும்ல, அதுக்காக வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து சரிம்மா உன் விருப்பப்படியே உன் சின்ன போட்டுக்க அந்த வீட்டை கொடுத்துரு, நிம்மதியாக இரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். அதை கேட்டுட்டு நீ எதுவும் மனசில் வச்சுக்காதடி, நீ வீட்டுக்கு போ, தம்பிக்கிட்ட ஏற்பாடு பண்ண சொல்லு, சீக்கிரமாகவே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னோடனே, இந்த பிரச்சனையில் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அனுப்புகிறாங்க. காவேரி அப்புறம் எல்லாருமே சேர்ந்து வந்து கொடைக்கானலுக்கு போகிறாங்க வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து வந்து நம்ம காவேரி பேரில் வந்து வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுது, சைனும் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்த்து கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வயிறாக எரியுது. காவேரி இப்போ உனக்கு சந்தோஷமாடி, இந்த வீடை நீ காப்பாற்றிட்ட காவேரி, இல்லைங்க நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்றாங்க. எனக்கு ஏண்டி தேங்க்ஸ், இல்லைங்க இந்த வீடு யாருக்கும் போயிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு இந்த வீடு இருக்குன்னா இதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழகிறாங்க. சமாதானப்படுத்துகிறார் விஜய்.